இல்ல அவங்களெல்லாம் இப்ப என்ன சொல்லுங்க எங்கட ரொனால்ட் ட்ரம்ப் மாதிரித்தான் அவங்களெல்லாம். அவரு சம்பந்தம் இல்லாம கதைப்பார். இன்னும் ஒன்று டெல்சான், நான் முன்னாள் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக எழுந்துள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் ஒட்டுமொத்த அமைச்சரவையும் உடனடியா பதவி விலகணும் என்று ஆறு சொல்றாருன்னு சொன்னால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமநாத் ஸ்ரீ தெலவத் அடேங்க அப்பா பலவத்த. எல்லாரும் பதவி விலகணும். ஆ, ஆ. அப்ப அப்பாச்சிர காலத்துல நடந்த மோசடிக்கு என்ன செய்யறது? அதுக்கெல்லாம் பேச்சு மூச்சு இல்ல. அதான் உடனே ஓடிடுவாங்க சிஐடிக்கு. ஐயோ நம்ம இவங்க திட்டமிட்டு எங்களை பொய் குற்றச்சாட்டுக்கு உள்ளாக்குறாங்க. இத பாருங்க, இது பொய், மக்கள் இதை நம்பாதீங்க அப்படியே டக்குன்னு ஓடதான் தெரியும். நிரூபிக்க தெரியாது. குற்றச்சாட்டை சொல்றதுக்கு தெரியும், அதை நிரூபிக்கிறதுக்கு முடியாம இருக்கு உங்களுக்கு. டெல்சான், ஆனா அமெரிக்க கடற்படையினர் கடலுக்குள்ள தண்ணி விடுறாங்க. கடல் தண்ணீர் உப்பை விட இவங்கட தண்ணீர் உப்பு கூட வருது. அறிஞ்சனீங்களா ஏதாவது? இல்லையே, அப்டேட் ஒன்று நீங்க சொல்லுங்க கொஞ்சம். இப்ப வந்திருக்கு டெல்சான், கொஞ்சம் கேளுங்க, நல்ல ரகசியங்கள். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அதை விட இன்னும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நியூயார்க் மேயர் வரி விதிக்கிறதுக்கு எதிராக டொனால்ட் ட்ரம்ப் கடுமையா எச்சரிச்சிருக்கிறார். ஆஹா. அதிகமான வரி என்று அப்பா. அவர் விதிக்கலாம். ஓ. நியூயார்க் நகரின் புதிய மேயர் மம்தானி கொண்டு வந்துள்ள புதிய வரி கொள்கைகள் நகரை அழித்து வருவதாக டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கையாம். ஆ. $5 மில்லியன் அதிகமான மதிப்புள்ள சொத்துக்கள் மற்றும் வீடுகள் பெறும் செல்வந்தர்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள கூடுதல் வரி விதிப்பே ட்ரம்பின் இந்த கோபத்துக்கு காரணமா. அப்பா. மம்தானியின் இந்த செல்வந்தர் மீதான வரி என்ற கொள்கையில் நியூயார்க் நகரம் பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடையும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அடேங்கம். யாரு? கப்பல் பிரச்சனை கேக்குறீங்க ஆமா டெல்சன். ஆமா சொல்லுங்க அது. ஈரான் கடல் வழித்தடம் அல்லது ஹர்முஸ் நீரிண பகுதியில யுஎஸ்எஸ் ட்ரிப்போலி மற்றும் யுஎஸ்எஸ் ஆப்ரகாம் லிங்கன் ஆப்ரகாம் லிங்கனுக்கு அடிச்ச அடியில ஓடிப்போய் இப்பதான் திரும்ப ஒரு மாதிரியா வந்து அதுக்குள்ள எங்கேயோ வளைஞ்சிட்டு நிக்குது. ஆ. அவங்களோட குடும்பத்தை இப்ப நம்ம போட்டோ அனுப்புறாங்க டெல்சன், அங்கேயும் ம். போன இப்ப நீங்க Facebookல எங்கேயும் போய் இருந்து டக்குன்னு ஒரு ஓ. பீச்சில் இருக்கிற மாதிரி போடுறா, அப்ப நான் எங்கேயும் வெளியில போனா போடுறது தான் இப்படி போட்டோக்கள். அது மாதிரி அவங்க ஒரு போட்டோ போட்டிருக்கிறாங்க. ம். கடல்ல கிடக்குறவங்களுக்கு ஒழுங்கா சாப்பாடு தாராங்க, ஒரு துண்டு இறைச்சியும் ஒரு துண்டு இது தான் தாராங்கன்னு அச்சச்சோ. பரிதாப போட்டோக்கள். கடற்படை அதாவது ட்ரிப்போலி மற்றும் யுஎஸ்எஸ் ஆப்ரகாம் லிங்கன் கடற்படையினர் அழுறாங்க கடலுக்குள்ள இருந்து. அப்ப சாப்பாடு டொனால்ட் ட்ரம்ப் இல்லைன்னு. சொல்லிவிட்டார், இங்கே இந்த கண்ணீரை கூட விடவுனா கடல் தண்ணி கூடுனா அப்புறம் ஈரான் வந்துருவான். அப்ப என்ன பிரச்சனை நடந்திருக்கா, மத்திய கிழக்கில் ஈரானுடனான போர் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்கா கடற்படை கப்பல்ல வீரர்களுக்கு மிகவும் குறைந்த அளவிலும் தரம் குறைந்த உணவுகள் வழங்கப்படுவதாம். இது தொடர்பாக வீரர்கள் அந்த கடற்படை வீரர் தங்களோட குடும்பத்துக்கு இந்த போட்டோக்கள் அனுப்பியிருக்கிறாங்க. போதிய உணவு விநியோகம் இல்லாததால் வீரர்கள் பசியுடன் இருப்பதாகவும் இருப்பதை வைத்தே அதாவது ரேஷன் முறையில உணவை பகிர்ந்து கொள்றாங்க. அச்சோ. அடா என்ன பாவமே. பரிதாபம்! ஐயோ பரிதாபம்!